நான் நந்தகிருஷ்ணன், வனத்துறையில் வேலை பார்த்துட்ருக்கேன். அழகிய பாண்டியபுரம் ரேஞ்சில் இருக்கேன். இங்கே வரும்போது 2018 வந்தேன். ஆனால் வேலை கிடைக்க 2024 ஆச்சு. 6 வருஷம் இருந்து படிச்சிருக்கேன். ஆனால் நான் எழுதாத எக்ஸாமே இல்லை. எந்த எக்ஸாம் வந்தாலும் எழுதிடுவேன். ரயில்வே எழுதுவேன், அடுத்து எஸ்எஸ்சி எழுதுவேன், யூபிஎஸ்சி கூட ட்ரை பண்ணியிருக்கேன். கடைசி வெறுத்து போச்சு, விட்டு போயிடலாமோன்னு நினச்சேன். அப்போ ஒரு நாள் சார் வந்து கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் கால் வச்சா கரையேற முடியாது, ஒரே இடத்துல கால் வை, அப்போ தான் கரையேறலாம் அப்படின்னு சார் சொன்ன ஒரு ஐடியானால் நான் டிஎன்பிஎஸ்சி மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணேன். இங்கே வந்து எக்ஸாம் பேட்ச்சு வைப்பாங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த டெஸ்ட் பேட்ச்சு என்ன ஆகுன்னா, இந்த டெஸ்ட் பேட்சில் நம்ம எவ்வளோ மார்க் வாங்குகிறோமோ அதுதான் ஃபைனலாக ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த டெஸ்ட் பேட்சில் நம்ம ஒரு 190 நம்ம ஸ்கோர் பண்ணோன்னா ஃபைனலில் ஒரு 180 நம்ம எடுக்க முடியும். 180 எடுத்தோம்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நம்ம பிடிச்ச வேலையை நம்ம பார்க்க முடியும். பிடிக்காத வேலையில் போய் பார்க்குறதுக்கும் பிடிச்ச வேலையில் போய் பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அது வேலை கிடைச்ச பிறகு தான் தெரியும் அதோட இது. அப்புறம் சார் வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க. எவ்வளோ தொடர்ந்து கொண்டிருந்தாலும் நம்மளை சப்போர்ட் பண்ணி தொடர்ந்து படிக்க வைப்பாங்க. அதுக்கு சாருக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி நம்ம இன்ஸ்டியூட்டில் உள்ள ஸ்டாஃபும் அப்படி தான் டெடிக்கேட்டடாக இருப்பாங்க. நான் வந்து குரூப் 1 டெஸ்ட் பேட்சும் போடுவேன், குரூப் 2 டெஸ்ட் பேட்சும் போடுவேன், குரூப் 4 டெஸ்ட் பேட்சும் போடுவேன். ஒரே நாளில் நான் காலையிலையும் டெஸ்ட் எழுதுவேன், மத்தியானமும் டெஸ்ட் எழுதுவேன். இந்த காலேஜில் அரியர் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும் டெய்லி எனக்கு. அப்போ நம்ம இன்ஸ்டியூட்டில் உள்ள ஸ்டாஃபு தான் கடைசி வரைக்கும் இருந்து நம்ம மார்க் வந்து என்ட்ரி பண்ண வரைக்கும் என் கூட உட்காந்துருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்களும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லியிருக்கிறேன். அப்புறம் நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து ஒரு 1000 பேர் நம்ம செலக்ட் ஆகிருக்கிறோம் கவர்மெண்ட் எம்ப்ளாயாட்டு. நம்ம ஸ்டேட் மட்டும் கிடையாது, நம்ம நேஷன் ஃபுல்லாட்டு நம்ம இன்ஸ்டியூட்டில் இருந்து ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. எஸ்எஸ்சி ஜிடியில் இருந்து நம்ம கூட படித்தவங்கெல்லாம் மணிப்பூரில் இருக்காங்க, ராஜஸ்தானில் இருக்காங்க, இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் கூட நம்ம பசங்க இருக்காங்க. அதை இன்னும் அதிகப்படுத்தணும். நம்மளோட இலக்கு வந்து 10,000 பேர் இருக்கணும். அதான் நம்மளோட இலக்கு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். சரி, தேங்க்யூ சார்.